எல்லாருக்கும் ஹரி கிருஷ்ணா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் கொடுத்து. ஸோ இன்னைக்கு வந்து நான் சாப்டர் 13 டெக்ஸ்ட் 16 and 17 வந்து நான் பகவீதா கிளாஸ் வந்து நான் ஓகே ஓகே பிஃபோர் தட் நான் வந்து என்னன்னா நம்ம வாழ்க்கைன்னு தெரியல, நம்ம வந்து நிறைய சர்டன் சினாரியோ வந்து நம்ம வந்து நம்ம கடந்து போயிருப்போம். இது வந்து லைக் பக்தி வாழ்க்கை மட்டும் இல்லை, இப்போ கடவுள் ஒரு ஆன்மீக விஷயமான சரி, சர்டன் எதிர்ப்புகள் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அது வந்து ஃபேமஸான எதிர்ப்பு என்னன்னா, இப்போ வந்து லெக்ஸே வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஏதோ ஒரு கஷ்டம், நம்ம கோயிலுக்கு போவோம், அப்புறம் ஏதோ ஒரு ஏதாச்சும் ஒரு வீட்டில் வந்து ஏதாச்சும் சாமி கும்பிடும், ஏதாச்சும் சொல்றப்ப சாமியோட ஒரு கடவுளோட இதுல வந்து நம்ம சொல்றப்ப ஏதாச்சும் ஒரு எதிர்ப்பு வரும். ஒரு எக்ஸாம்பிள், என்னடா நீ கடவுள் வந்து உன்னைய நம்பிக்கை வை, நீ ஏன் கடவுளை ஏங்கி நீ போற? இப்போ ஏதாச்சும் ஒரு கஷ்டம் நம்ம டெம்பிளுக்கு போனா, நீ டெம்பிளுக்கு போறதை விட நீ அந்த கஷ்டத்தை வந்து நீ திங்க் பண்ணிக்கிட்டாக்கா அங்கேயே நீ சால்வ் பண்ணிருக்கலாம். நீ ஏன் உன்னோட டைம் வந்து இங்க வேஸ்ட் பண்ற? அந்த மாதிரி நிறைய எதிர்ப்பு வந்து நம்ம வந்து தெரியல உங்களுக்கு, ஆனா நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கெல்லாம், இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த 2 ஸ்லோகம், சாப்டர் 13 டெக்ஸ்ட் 16 டெக்ஸ்ட் 17. ஸோ அதுல என்ன நம்ம அந்த ஸ்லோகத்துக்கு போகணும். சாப்டர் 13 டெக்ஸ்ட் 16. बाहिर अंतश्चा भूतानम् आचारं चारमेव च शुक्मत्तत् अभिजानयम् दूरास्तं चन्तिके च ततत्. So translation: the supreme truth exists outside and inside of all living beings, the moving and the non-moving, because he is subtle, he is beyond the power of the material senses to see or to know. Although far, far away, he is also near to all. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்தாக்கா வந்து விடுகிறத பார்க்குற மாதிரி இருக்கு. The supreme truth exists outside and inside, moving and non-moving. He is subtle, beyond the power of material senses to see or know. Although far, far away, he is also near to all. இது வந்து ரொம்ப விடுகிறத இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இங்க வந்து நான் போல நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ்பிளேஷன் போடுறேன். ஸோ the supreme truth exists outside and inside. இது வந்து என்ன சொல்லியிருப்பட்டிருந்தா, பரம புருஷன் கடவுள் வந்து புருஷன் வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் இஸ் நாட் only in the spiritual platform. அவங்க வந்து இந்த மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம்ல கூட இருக்காரு. இஸ் இன் மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டூ. செகண்ட், அச்சரம் சரம் ஏவச்சா அப்படின்னா த மூவிங் அண்ட் த நான் மூவிங். மூவிங் அண்ட் நான் மூவிங். ஓகே, இப்போ மூவிங் எடுத்து பார்த்தாக்கா நம்ம ஜீவாத்மா, நம்ம வந்து நமக்குள்ள வந்து பரமாத்மாவை இருக்காங்க. ஓகே, இதே நான் மூவிங்னா எப்படி? ஸோ நான் மூவிங், இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நாற்காலின்னு எடுத்து வச்சுக்கோங்க. நாற்காலி, அந்த நாற்காலி செய்யறதுக்கு வந்து நம்ம கட்டை தேவைப்படுது. ஸோ அந்த கட்டை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? ஒரு மரத்துல. இப்போ அந்த நாற்காலி செய்யறவன் வந்து என்ன நினைச்சுக்குவானா, நாற்காலி செஞ்சுட்டு பாரு, இது என்னோட நாற்காலி, இது நான் செஞ்சிருக்கேன், நான் வந்து இது விற்கிறேன், இது வந்து குவாலிட்டி குட் அதெல்லாம் சொல்றேன். ஆனா அந்த நாற்காலி உருவாக்குறதுக்கு வந்து அந்த மரம், அந்த கட்டை எங்கேருந்து வந்துச்சு? அந்த மரம் வந்து எப்படி வந்துச்சு? ஸோ அது வந்து அதோட நேச்சுரல் ரிசோர்சஸ். அது வந்து அந்த பூமி, நீர், அப்புறம் அந்த காத்து, அதெல்லாம் யார் கொடுக்குறத? அந்த நாற்காலி செய்யறவனா கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து resources is provided by the supreme controller.
அவங்க கொடுத்துதான் நம்ம அதுலேருந்து நம்ம எடுத்து நம்ம செய்யறோம். ஆனா பெரும்பாலும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அந்த அங்க வரைக்கும் நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு காடி எடுத்துக்கோங்களேன், காடி செய்யறோம்னா காடி நம்ம சுக்காப்பா செஞ்சிருக்கோம், எவ்வளவு ஸ்பீடா ஓடுது. ஆனா அந்த காடிக்கு அந்த ப்ரொபாஷன், அந்த வந்து அந்த பெட்ரோல், அந்த அக்னி, அது வந்து நம்ம வந்து பிக்கன் பண்ணணும். ஆனா அதுதான் மெயின். அந்த இருந்தாதான் காடியே ஓடும். ஆனா இது ஏன் நம்மளுக்கு வந்து யோசிக்க முடியாது? ஏன் நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்மளோட மைண்ட் வந்து இங்க வரைக்கும் தான் நம்ம போகுது? ஏன்னா இங்க கிருஷ்ணா வந்து போட்டிருக்காங்க, is beyond the power of the material senses to see or to know. நம்ம வந்து பந்த ஜீவா, நம்ம வந்து நம்மளோட சென்சஸ் ஆல் கான்டிமினேட்டட், இட்ஸ் நாட் பியூர். நம்ம ஏன்னா நம்ம வந்து நம்ம இந்த மெட்டீரியல் உலகம், நம்ம இந்த பூமியில இந்த பிரகிருத்தில இருந்தாக்கா எல்லாமே இம்பியூர், இட்ஸ் நாட் பியூர். ஸோ இது எல்லாமே இம்பியூர். ஸோ இந்த இம்பியூர் சென்சஸ்ல வந்து நம்ம வந்து இந்த பியூரான சுப்ரீம், அந்த பியூரான அந்த லிங்க் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து தெரியறதுக்கு வந்து ரொம்ப கணிதம், ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா டு அண்டர்ஸ்டாண்ட். பட் இங்க வந்து ஆனா நம்மளோட சென்சஸ் வந்து இம்பியூரா இருந்தா நம்மளுக்கு வந்து யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். பட் if your senses are pure, you can understand the supreme. அது வந்து எப்படி நீங்க உங்களுக்கு வந்து அந்த டிரான்சென்டென்டல் ஸ்டேட்க்கு வந்து நீங்க வரணும். அந்த டிரான்சென்டென்டல் ஸ்டேட்க்கு வந்து நம்மளோட புலன்கள் வந்து எல்லாமே தூய்மையாகும். ஓகே, இப்ப எப்படி அந்த நம்ம புலன்கள் வந்து தூய்மையா ஆகும்? ஸோ இங்க வந்து சைத்தன்ய சரித்திராமிர்தால வந்து டெக்ஸ்ட் 17, சாரி சாப்டர் 17 டெக்ஸ்ட் 136ல வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காங்க. அது என்ன? ஆத்தா ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாம விக்ரஹயமித்ரியஹி சேவன் முகஹி ஜீவஹு சாயம் ஏவ ஸ்புதி அதஹ. சேவன் முக்கி ஹி ஜீவாது, சேவன் முக்கி ஹி ஜீவாது அப்படின்னா சேவைகள் மூலமா, சேவை, டிவோஷனல் சர்வீஸ், அந்த டிவோஷனல் சர்வீஸ் மூலியமா தான் நம்மளோட புலன்கள் எல்லாமே தூய்மையாகும். இது சாஸ்திரத்துல போட்டிருக்கு, போட்டிருக்கு. ஸோ அன்டில் உங்களோட சென்சஸ் வந்து நாட் பியூர்னா உங்களுக்கு வந்து கிருஷ்ணாவோட நாமத்தை பத்தி, அவங்களோட லீலைகள் பத்தி, அவங்களோட சார்ந்து என்னென்ன விஷயம் இருக்குமோ நம்மளுக்கு வந்து அவ்வளவு புரியாது. புரிஞ்சா கூட நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஒரு எப்படி அதோட மீனிங் தான் புரியும் தவிர அது வந்து நம்ம உள் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட், அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு கிடைக்குது. பிகாஸ் யுவர் சென்சஸ் ஆர் நாட் பியூர். ஓகே, ஸோ இஃப் நம்மளோட புலன்கள் வந்து நம்ம சேவைகள் வந்து கொடுத்தாங்க, நம்ம சேவைகள்ல வந்து நம்ம வந்து என்கேஜ் யுவர் சென்சஸ், அதுல தான் உங்களோட சென்சஸ் வந்து பியூர் ஆகும். இப்ப சேவைன்னு சொன்னாக்கா நம்மள இப்படின்னா கோயிலுக்கு வரோம், வாக் பண்றோம், இந்த ஸ்வீப் கூட்டுறோம், துடைக்கிறோம், அதெல்லாம் வந்து சேவை, அதெல்லாம் தூய்மைப்படுத்துமா? அந்த மாதிரி சொன்னாக்கா எஸ், தூய்மைப்படும். ஆனா அது வந்து நம்மளோட சிந்தனையில நம்ம எவ்வளவு ஒரு ஜெனுவினா நம்ம செய்யறோம், சின்சியரா நம்ம செய்யறோம். இப்ப வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம வந்து ஒரு சேவைகள் நம்ம செய்யறோம், இது செய்யறோம், நம்மளோட மைண்ட் வந்து இது நம்ம செஞ்சாக்கா நம்மளோட அண்ணாட்டம் இப்படி போயிடும், நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் நல்ல இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்லா படிக்கலாம், இதெல்லாம் செஞ்சாக்க கிருஷ்ணா கண்ணு திறப்பாரு நம்ம மேல, நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும். நம்ம ஒன்றும் அந்த பந்தத்துக்குள்ளே, என்னது அந்த மெட்டீரியலுக்குள்ளே நம்ம சுத்திக்கிட்டே இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது இல்லைன்னு கிடைக்கும். பட் உங்களுக்கு வந்து இந்த ஹையர் ஸ்டேட், அது வந்து அந்த டிரான்சென்டென்டல் நாலேஜ் வந்து, அந்த புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நம்ம வந்து இந்த சேவைகளா ஏன் நம்ம செய்யறோம்? நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கா? இல்ல, நம்மளுக்கு வந்து அந்த 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 கண்ணு, உங்களுக்கு அந்த உணர்வு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் நம்ம செய்யறோம். செஞ்சாக்கா நம்மளோட எல்லாமே
நம்ம பியூரிஃபை ஆகும். அப்போதான் நம்ம வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த விஷயம்லாம் கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப சொன்னாங்க எளிமையா நம்ம வந்து செய்யலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட சென்சஸ் வந்து பியூர் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து சைவகம் செய்யறோம். சைவகம் செஞ்சாக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? யூ கெட் பியூரிட்டி. இது வந்து சைத்தன்ய சரிதாமிர்தால மத்திய லீலா chapter 19 text 170. ஸ்ரோபதி விமுக்தம் தத் பிரபதேன நிர்மலம் ஈனி கேசன கீநிகேசஹ சேவனம் பக்தி உச்சயதே. சர்வோத்தி வினிர்முக்தம். சர்வோத்தி வினிர்முக்தம்னா உங்களை எல்லா மெட்டீரியல் டிசைர்ஸ், மெட்டீரியல் கண்டெமினேஷன் அதெல்லாம் எல்லாமே நீக்கிடும். எல்லாமே வந்து லைக் யூ வாஷ் இட் அவுட் வே. ஓகே, when you use your communication, உங்களோட senses into the worship of Indikesa and the master of senses Krishna Indikesa, அவருக்கு நீங்க யூஸ் பண்ணாக்கா you will be purified and you will get a clear understanding. உங்களுக்கு வந்து அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட், அந்த ருச்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுங்க. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு இந்த நிலையில நீங்க இருந்தாக்கா உங்களோட திங்கிங் வந்து எப்படி போனா யூ வில் பி லைக் நீங்க என்ன செஞ்சாலும் எல்லாமே கிருஷ்ணாவை நினைச்சுதான் இருக்கும். ஆர்டிஃபிஷியலா நம்ம இருக்காது, கபடத்தனமா நம்ம இருக்காது. நம்ம எல்லாமே நம்ம இப்போ ஒரு செய்யறோமா எல்லாமே கிருஷ்ணா தான் ஃபர்ஸ்டா நம்ம வருவோம். அந்த ஸ்டேட்க்கு வந்து நம்ம வந்துடுவோம். இப்போ வந்து நீங்க நிறைய சேவைகள் இதெல்லாம் நீங்க வந்து உங்களோட சென்சஸ், ஃபுல் சென்சஸ் நீங்க வந்து என்கேஜ் பண்றீங்களோ உங்களோட திங்கிங் எல்லாமே கிருஷ்ணா சார்ந்துதான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாரி, இஃப் இந்த ஸ்டேட்க்கு நம்ம வரலன்னா பிரபுபாத் வந்து ஒரு உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. வில் பி லைக் லீக்கிங் த ஹனி பாட்டில். உங்களுக்கு வந்து அந்த தேனோட பாட்டில்லாம் நீங்க வந்து நீங்க வந்து லீக் பண்ணுங்க தவிர அது உள்ளுக்கு அமிர்தம் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணாது. ஸோ இட்ஸ் யூஸ்லெஸ். நெக்ஸ்ட், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, கிருஷ்ணா இஸ் எவ்ரிவேர். நீங்க சொல்றீங்க பிரபு கிருஷ்ணா வந்து எல்லா இதுல அவருக்கு இருக்காரு, எல்லா ஜீவராசிகள் எல்லாமே இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. எஸ், ஓகே. இப்ப அதே கிருஷ்ணா இப்ப வந்து நம்ம லிவிங் பீயிங்ல பார்த்தாக்கா மனிதனோட பெருவிதான் உயர்ந்த ஹையஸ்ட். அதுக்கு கீழே அனிமல் இருக்கும், பிளான்ட்ஸ், பிளாட்ஃபார்ம். ஸோ இது எல்லாமே கிருஷ்ணா உள்ளுக்கு எல்லா இதுலும் கிருஷ்ணா இருக்காங்களா? இருந்தாக்கா இது எல்லாமே சேமான கிருஷ்ணா இல்ல அதுக்கு ஒரு கிரேட் இருக்கா? எங்களுக்கு வந்து இவ்வளோ கொஞ்சம் பவர்ஃபுல், இது வந்து கொஞ்சம் லிட்டில் அந்த மாதிரி இருக்காங்களா? இதெல்லாம் வந்து ஸ்லோகா சாப்டர் 30 ஸ்லோகா நம்பர் டெக்ஸ்ட் 17ல வந்து கிருஷ்ணா வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்தோ சாரி, ஸ்லோகா வந்து அவிபக்தம் ச பூதேஷு விக்பக்தம் ஈவ சாசிதம் உத்தபத்திச்சாதி ஜெயினம் கிராசிது பிரபவேஷனு ச. ஓகே, the translation. Although the supersoul appears to be divided among all beings, he is never divided. He is situated as one. Although he is the maintainer of every living being, it is to be understood that he is devout and develops all. இது வந்து யாராச்சும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்களா? ஓகே, ஸோ இங்க வந்து போட்டிருக்கு. Although the supersoul appears to be divided among all living beings, he is never be divided. அவர் இங்க வந்து அவங்க எல்லா இதுலும் அவர் இருக்காரு, பட் ஹீஸ் ஒன். அது வேற வேற இல்லை, எல்லாமே சேம், எல்லாமே ஸ்வயம் கிருஷ்ணா தான். ஓகே, இங்க வந்து பிரபுபாட் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு சூரியன் வந்து ஒன்னா இருக்கோ அதோட இலுமினேட்ஸ், அதோட வெப்பம், அதோட லைட் வந்து நம்ம வந்து எந்த
இடத்துக்கு நம்ம போனாலும், எந்த எந்த ஏர்த்தோட கார்னருக்கு நம்ம போனாலும் அதே சூரியன் தான், அதே லைட்டு தான், அதே வெப்பம் தான் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். எத்தனை கிலோமீட்டர் போனாலும் அதே இதுதான். ஸோ அது வந்து வேற வேற சூரியனோட இது இல்லை, எல்லாமே சேமான சாசஸ்ல தான் வருது. அது ஒன்னே ஒன்று தான். அது அப்படிதான் பிரபுபாட் வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. And next, although he is the maintainer of every living being, is to be understood that he devours and develops all. Okay. Krishna. இதுல வந்து we can remember குருஷேத்ரா போர்ல வந்து கிருஷ்ணா வந்து அவங்க விராட் ரூபம், விஸ்வரூபம் வந்து அர்ஜுனா கிட்ட வந்து அவர் காமிப்பாங்க. அவங்க வந்து ஷோ பண்றப்ப அர்ஜுனா வந்து அப்படியே திகைச்சு போயிடும். யாரு கிருஷ்ணா நீ, யாரு நீன்னு கேட்கிறப்ப கிருஷ்ணா சொல்லுவாரு அஹம் காலுஸ்மின்னு சொல்லுவாங்க. அஹம் காலுஸ்மினா ஐ ஆம் த டிஸ்ட்ராயர் அஸ் அ டைம். ஒரு காலம் மூலயமா நான் வந்து டிஸ்ட்ராய், அழிவு காலம் மூலியமா நான் ஒரு அழிவு சொல்றாங்களா. ஸோ என்ன சேம் டைம் சொல்றேன், நான் இங்க வந்திருக்க எல்லாரும் அழிக்கிறதுக்கு, ஆனா பாண்டவஸ் தவிர தான் நான் அழிக்காம எல்லாரும் நான் அழிச்சிடுவேன்னு அந்த டைம்ல வந்து கிருஷ்ணா சொல்லுவார். ஸோ இங்க நம்ம இந்த ஃப்ரேஸ்ல பார்த்தாக்கா, although he is the mentor of every living being, is to be understood that he is a devotee and develops all. அப்பனா காக்குறும் அவர் தான், அழிப்பவரும் அவர் தான். இதே நம்ம ஒரு வேற இதுல நம்ம பார்த்தாக்கா, ஒரு சாதாரண இதுல பார்த்தாக்கா, இப்போ ஒரு ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆடு நம்ம எல்லாமே கொடுத்து, சாப்பாடு எல்லாமே கொடுத்து நல்லா வளர்த்துட்டு கடைசியா பலி கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ரேஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்து பக்தி இதுல நம்ம போனா, ஒரு சாமானிய மக்கள்ல நம்ம வந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம வந்து உண்மையான ஒரு ஆச்சாரியங்கள், அந்த கௌடியதார அந்த இதுல வந்தாக்கா, ஒரு டிவோட்டி அந்த ஸ்டேட்ல நம்ம இருந்தாக்கா, நம்ம அந்த கோணத்துல நம்ம பார்த்தாக்கா அதோட விஷயம், அதோட தத்துவம் என்னன்னா, கிருஷ்ணா வந்து அந்த மாதிரி ஒரு குருவலான ஒரு பர்சன். அவர் வந்து காட்டுறாரு, இந்த உலகத்துல இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல நீ இருந்தாக்கா புறநப்பி ஜர்ணம் புறநப்பி மரணம், இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ல தான் நீ இருப்ப. நீ சீக்கிரம் வந்து வெளியே வா. அந்த வெளியே வர்றதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணாவா அவர் வந்து பக்தன் மூலியமா அவர் காட்டுறாங்க. நமக்கு இந்த பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்யம் எல்லாமே வந்து அவங்க கொடுக்குறாங்க. நீங்க வந்து திருப்பி வரணும். இங்க நீ வந்து நினைச்சுக்கிற நீ வந்து ஒரு இண்டிபெண்டான ஒரு சோல், நீ வந்து நானே அல்லவே முடியாது, நானே சந்தோஷத்தை இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ வந்து துன்பத்துல வந்து நீ வந்து இருந்துகிட்டு இருக்க. இது வந்து ஒரு நிலை இல்லை, இது வந்து அசாஸ்வதம், டெம்பரரி தான். சீக்கிரம் முடிச்சுட்டு வான்னு வந்துட்டு கிருஷ்ணா வந்து அழகா ஒரு இன்சிடென்ட், ஒரு நம்மளுக்கு வந்து இந்த லீலாலாம் நம்மளுக்கு வந்து ஷோ பண்றாங்க. நீ இதெல்லாம் இந்த மாதிரி நீ இருந்தாக்கா நீ உனக்கு இதெல்லாம் கிடைக்கும், உனக்கு இந்த மாதிரி நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவ சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிருஷ்ணா வந்து கொடுக்குறாங்க. ஓகே. அண்ட் சம்டைம் நம்ம பார்த்தாக்கா இப்போ இந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இருக்குல்ல, இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தாக்கா அவ்வளோ அட்டகாசமா ரொம்ப பெரிய லெவல்ல வந்து எல்லாரும் செய்வாங்க. அது வந்து ஆக்சுவலி நம்ம தத்துவ இதுல நம்ம பார்த்தாக்கா, நம்ம வந்து உண்மையான அந்த விஷயம் நம்ம புரிஞ்சாக்கா நம்மளுக்கு வந்து இன்னும் டெத்துக்கு வந்து நீங்க வந்து நோக்கி நீங்க போறீங்க. அதுக்கு வந்து நீங்க அவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டமா நீங்க வந்து செய்றீங்க. ஸோ இது வந்து அதான் அந்த உங்களுக்கு வந்து அந்த உண்மையான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். அதுக்கு வந்து நீங்க வந்து அந்த அந்த நிலையில வந்து நீங்க வந்து மாத்திக்கணும். ஓகே. ஸோ இதுல வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்மால் கதை இருக்கு. இது வந்து இப்ப வந்து நான் சொல்றேன், பியூரா நம்ம சோல்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம செல்ஃப் சென்சஸ் வந்து பியூரா நம்ம ஆக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விஷயம்லாம் செய்யறோம்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க நினைச்சுக்கலாம், இப்ப வந்து கிருஷ்ணா டிவோட்டியா இருக்காங்களே, இப்ப நம்ம வந்து இதெல்லாம் நம்ம செஞ்சாக்கா நம்ம பியூர் ஆயிடுமா? இப்ப நம்ம பாக்குறது எல்லாரும் டெம்பிளுக்கு வராங்க, பாட்டு பாடுறாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க, சேவைகள் செய்யல, இவங்க எல்லாரும்
கிருஷ்ணாவை புரிஞ்சுக்குமா, அண்டர்ஸ்டாண்ட் அது வந்து ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா பகவத்கீதாலே கிருஷ்ணா சொல்ற மனுஷானம் சஹர் ஜெய்சு, கோடியில ஒருத்தர் அவுட் ஆஃப் 1000 மேன்ஸ் ஒண்ணுதான் என்கிட்ட வருவாங்க. ஸோ அந்த ஒண்ணு என்னன்னா அது நாட் டே ஒண்ணுதான். அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அவ்வளோ ஒரு அபூர்வம். மீன்ஸ் உங்களுக்கு அந்த கான்சியஸ் கிடைக்குது. வெரி இட்ஸ் நாட் அ வெரி சிம்பிள் திங். எவ்ரி ஒன் கேன் டூ. நீங்க எல்லாரும் நீங்க பண்ணலாம். ஆனா கான்சியஸ், ஏன்னா நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப சஞ்சலம், அங்கங்க போகும். அது வந்து நிலை பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இது உதாரணம், ஒரு ஸ்டோரியா நான் வந்து சொல்றேன். அது என்னன்னா, ஒரு டைம் வந்து நாரதர் முனி வந்து அப்படியே அந்த ஒரு வில்லேஜ்ல அப்படியே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருப்ப வந்து திடீர்னு வந்து ஒரு பிராமணர் வந்து நாரதர் முனியை பார்த்தாங்க. அவர் வந்து அவர் மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு அவர் வந்து நாரதர் கிட்ட கேட்கிறாரு, நாரதா, நாரத முனிவரே, நீங்க வந்து விஷ்ணு பகவான் வைகுண்டத்துக்கு போறப்ப விஷ்ணு பகவான் கேளுங்க, எனக்கு வந்து இப்பதான் இந்த விடக்காலம், எப்பதான் நான் அவரோட பாத கமலத்துல போய் சேருவேன், எப்ப வேன் ஐ வில் பி லிபரேட்டட் கேட்கிறார். அவரை நாரத முனி வச்சுட்டு சரி கேட்டு சொல்றேன் சொல்லுவேன். ஓகே. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு நடந்துட்டு போனாங்க. கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போனப்ப அங்க வந்து செருப்பு தைக்கிறவர், கோபுலர் செருப்பு தைக்கிறவர், அவரு வந்து அவரும் நாரத முனியை பார்த்தாரு. அவரும் தண்டவரணம் பண்ணிட்டு மறைதான் செஞ்சுட்டு அவரு அதே அந்த பிராமணன் என்ன கேட்டாரோ அதே தான் இவரும் கேட்டிருக்காரு. நாரத முனிவரே, எனக்கு எப்போதான் விடுவு காலம் கிடைக்கும், நான் இப்போதான் லிபரேட்டட் ஆவேன், நீங்க அப்படியே கேட்டு சொல்லுங்க விஷ்ணு பகவான் கிட்ட. சரி நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் வைகுந்தத்துக்கு போயிட்டார். அப்புறம் போயிட்டு அப்புறம் நாராயண பகவான் வந்து அங்க இருக்காரு. அப்புறம் நாரதர் வந்து கேட்கிறாங்க விஷ்ணு பகவான் கிட்ட, பகவான், நான் இன்னைக்கு வந்து 2 மனிதர்கள் செஞ்சு ஐ மீட் தேம். ஒண்ணு வந்து பிராமணர், ஒண்ணு வந்து ஒரு பாப்புலர். அந்த பிராமணர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, பிராமண பாப்புலர் என்ன கேட்டாங்கன்னா, எப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ கால் வரும், எப்பதான் அவங்க வந்து உங்களோட இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்ப கேட்டோடனே விஷ்ணு பகவான் என்ன சொன்னாங்கன்னா, செருப்பு தைக்கிறவர்ல அவருக்கு இந்த பேரு தான் கடைசி, அது வந்துருவாரு கூட. ஆனா அந்த பிராமணர் இருக்காருல, அவருக்கு எனக்கே தெரியல அவர் எத்திரி பிரிவு அவர் வருவாருன்னு. ஆனா கன்ஃபார்மா இந்த பிரிவு இல்ல, அவரு இன்னும் நிறைய பிரிவு வந்து போகணும் நாராயணம் விஷ்ணு பகவான் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் நாரதருக்கு வந்து அப்படியே ஒரு குழப்பம், என்னடா இவரு பிராமணர், சாதா ஹரி கிருஷ்ணாவே பகவானே மங்களாட்டு செய்வாரு, எல்லாமே பகவானோட இதுலதான் அவர் இருப்பாரு. எவ்வளவு ப்ராப்ளம், செருப்பு தைக்கிறவர், ஒரு கீழ்பட்ட, இவரெல்லாம் இது கீழ்பட்ட இது மாதிரி, இவர் இப்படி இந்த இது கடைசி பார்த்தாக்கி இவரு தானே. அவரு வந்து அப்படியே ஒரு குழப்பத்துல விஷ்ணுபாபு கேட்கிறாரு. விஷ்ணுபாபு சொல்றாரு, இல்ல போயிட்டு உனக்கு அனுசரி தானே வேணும். இப்ப ஒரு ஊசி நூல்ல வந்து யானைய வந்து கொக்குறவர், நான் போய் சொல்லி 2 பேர்த்துக்கும் நான் வந்து ஊசி நூல்ல வந்து ஊசி நுண்ணையில வந்து நான் வந்து யானை கொக்குறேன் போய் சொல்லு. ஏன்னா இது நான் என்ன கேட்டு நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல இல்ல போய் சொல்லு, அவன் பாரு உனக்கே ஒரு வாரம் ஒரு அனுசரி. அவரும் ஒரு குழப்பத்துல வந்து போயிட்டு பிராமணர் மீட் பண்றாரு. அப்புறம் அந்த பிராமணர் சொல்றாரு, பிராமணர் மீட் பண்ணிட்டு, ஓ யாருக்கா நாராயண பகவான் பார்த்து விஷ்ணு பகவான் பார்த்தீங்களா, அவர் இப்படி இருக்காரு, அவரு ஏதாச்சும் சொன்னாரா, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்ல நான் போனேன் சொன்னாரு, அவர் இப்ப ஊசி உன்னையில வந்து யானை கொத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க சொன்னோடனே என்னது கதைலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஊசி உன்னையில வந்து யானையை கொத்துக்கிட்ட, அதுவும் அவ்வளவு பெரிய பகவான், என்ன நீ இது சம்மந்தமே இல்லையா, எதுக்கு அதெல்லாம் செய்யறாரு, இது வந்து டசன்ட் மேக் சென்ஸ், ஏன் இதெல்லாம். சரி
நீ ஏதோ கதை ஓடுற, நீ இருக்குன்னா இருக்கு, கேட்டனா கேட்டுன்னு சொல்லி, இல்லாட்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் நாரதரும் அப்படியே போனார். அப்புறம் அந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட போனார். அந்த செருப்பு தைக்கிறது வந்து அதே தான் கேட்டார். ஓ நாரதா, நாராயண பகவான் பாத்தீங்களா, அவர் இப்படி இருக்காரு எல்லாம் நல்லாமா, நான் கேட்டேன் அது கேள்வி, அவர்கிட்ட போய் கேட்டீங்களா? நாரதரும் சொன்னார், ஆமா ஐயா, விஷ்ணு பகவான் நான் வந்து பார்த்தேன், நானும் கேட்டேன். ஆனா இப்ப வந்து அவரு ஊசி உலையில வந்து யானை போத்துக்கிட்டு இருக்காரு. என்னது, ஊசி உலையில யானை போட்டு இருக்காரு? வா, இவ்வளவு கிரேட் பாருங்க அவரு. ஏமா பகவானா பகவான் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு இதுல சொல்லிட்டாரு. அப்புறம் நாரதர் வந்து, நீ இதெல்லாம் நீ நம்புறியா, நீ இதெல்லாம் நீ நம்புற சொன்ன கேக்குறப்ப, அந்த செருப்பு தைக்கிறவர் வந்து, ஏன் நம்ப கூடாது, அவ்வளவு பெரிய பகவான், பரமேஸ்வரன் பகவான், அவர் இதெல்லாம் செய்ய மாட்டாரா? நீங்க பாருங்க, நான் வந்து இந்த இந்த ஆலமரம் கீழே வந்து நான் வந்து செருப்பு தைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆலமரம் தான் எனக்கு வந்து எல்லாமே எனக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணு, வெயில் காலம் மழை காலம், அதுதான் எனக்கு வந்து ஒரு ஷெல்டரா இருக்கு. இந்த ஆலமரம் வந்து வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு சீட்ஸ், அந்த சீட் விதை, ஒரு சின்ன ஒரு விதை, அந்த விதை தான் இவ்வளவு பெரிய ஒரு ஆலமரமா இருக்கு. இந்த பண்ண சீட்லயே இவ்வளவு பெரிய மரம் வருதுன்னா, அவ்வளவு பெரிய யானை வந்து அவர் உழுக்கு போக்க முடியாதா? அப்புறம் நாரதருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகே இவருதான் பக்தன். ஸோ இதுல என்ன நம்மளோட தெரியுதுன்னா, பக்தன் வந்து வெளியில வந்து காட்டுறது பக்தன், நான் திலாக் போட்டிருக்கேன், நான் வந்து இது செய்யறோம் அது செய்யறோம், இதா இருக்கேன், ஹைப்பா இருக்கேன், இதெல்லாம் செய்யறாங்க. இவங்கெல்லாம் பக்தன் நம்ம வந்து 100% ஏத்துக்க முடியாது. ஏன்னா பக்தன் என்பது அவங்களோட மைண்ட் கான்சியஸ்ல இருக்கு. பக்தன்னா பக்தா சரணாகத், அவங்க வந்து ஃபுல் எல்லாமே பகவான் தான். என்னைய வந்து காப்புறம் பகவான், என்னைய வந்து என்ன செஞ்சாலும் பகவான் தான், ஐ ஹேவ் நத்திங். ஸோ அதுதான் உண்மையான பக்தன். ஸோ இப்ப நான் இது சொன்னோடனே நீங்க நினைச்சுக்காதீங்க, ஓகே இந்த மாதிரி அப்புறம் நம்ம ரிலாக்ஸா நம்ம இருக்கலாம், பக்தனா நம்ம கான்சியஸ் தானே, ஓகே கான்சியஸ் கிருஷ்ணா தான் எல்லாமே, அந்த மாதிரி நம்ம இருக்க முடியும். அது வந்து ஒரு ஆர்டிபிஷியல், அது கபரத்தான். அது வந்து வர்றதுக்கே ரொம்ப 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 கடினம். அதுக்கு வந்து நான் இப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்ல வரல. என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த சென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு சேவை ரொம்ப முக்கியம். சேவை நம்மளோட ஆக்டிவிட்டிஸ், நம்மள என்னென்ன நம்ம செய்யறோம், நம்ம இந்த திலாக்கு இதெல்லாம் போறது அவசியம். ஏன்னா இது வந்து நம்மள மோல்ட் பண்ணும். நம்மளுக்கு வந்து அந்த கிருஷ்ணாவோட உணர்வு, அந்த கான்சியஸ் வருதுக்கு வந்து இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஸோ இது வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு அதை என்ன சொல்ல வரேன்னா, நாட் நீங்க வந்து இப்படி இருந்தாதான் நீங்க இதெல்லாம் பாக்குறது, இதெல்லாம் டிவோட்டி, இதெல்லாம் பக்தன், அந்த மாதிரி இல்லை. அது வந்து அவங்களோட மைண்ட் கான்சியஸ்ல இருக்கு. இதுதான் அதோட மோரல் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே, ஸோ என்ன நமக்கு தெரியும் வைஷ்ணவானா யாரு, ஹூஸ் வைஷ்ணவ். வைஷ்ணவ வந்து ஒரு 3 ஸ்டேஜ் எல்லாமே வைஷ்ணவா வருது. வைஷ்ணவா வைஷ்ணவானா 3 பேர், 3 குவாலிட்டிஸ் இருக்கும். கனகா, காமினி, பிரதிஷ்டா, பகினி. கனகா, நோ அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் வெல்த். வெல்த் வந்தா கூட உங்களுக்கு வந்து அது டூ மச் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. சங்கம் அப்படியே ஆர்வமா வந்து பணம் வேணும், இது இதெல்லாம் வந்தாக்கா அது கிருஷ்ணாவோட, போனாக்கா அது கிருஷ்ணாவோட, அந்த மாதிரி நம்மளோட மைண்ட். அதுதான் வைஷ்ணவ். செகண்ட் காமினி, அந்த ஊமன், அந்த அட்டாச்மெண்ட் நம்ம இருக்கக்கூடாது. ஊமனா சரி, மேன், ஊமன்ல மேனுக்கு அட்டாச்மெண்ட், மேனுக்கு வந்து ஊமனோட அட்டாச்மெண்ட், அது வந்து ரொம்ப திரளான இதுல வந்து நம்ம இருக்கக்கூடாது. இப்போ ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் நம்ம வந்து அதோட மீட்டர்ல தான் நம்ம இருக்கணும். ஸோ அந்த மீட்டருக்கு இது வந்து நம்ம இருக்கக்கூடாது. ஸோ ஒரு வைஷ்ணவரும் வைஷ்ணவம் அந்த மாதிரி நம்ம வந்து
அந்த மீட்டருக்குள்ளதான் நம்ம இருக்கணும். ஒரு வேற வேற என்னது அந்த உணர்வுலாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த ஃபேம் வெல்த் இப்போ லைக் இப்போ நான் ஒன்று செய்யறேன்னா, ஓகே எனக்கு வந்து இங்க வந்து நான் குக்கிங் பண்றேன். குக்கிங் பண்ணாக்கா நல்லா குக் பண்ண பிரபு வந்து என்னை வந்து வாழ்த்து. இன்னைக்கு வந்து நான் செய்யறது பாரு, எல்லாரும் அப்படியே அப்படியே ஒரு இதுல இருக்கணும், எல்லாரும் என்னை வந்து வாழ்த்துற மாதிரி நான் செய்யணும். அந்த மாதிரி எடுத்தா அப்படியே போச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிறாரு. நீங்க எல்லாமே ஜென்வின் சின்சியரா நீங்க செஞ்சாக்கா எல்லாமே கடவுள் கிருஷ்ணா வந்து எல்லாமே அவங்க வந்து பாத்துக்குவாரு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மோட்டிவ், அதுதான் உண்மையான வைஷ்ணவம். அண்ட் ஒரு நீங்க ஒரு this is one of the quality and another one is சட் சிச்சையா. அப்பனா நீங்க எப்படி இருக்கா சட் சிச்சையா அப்பனா surrender to குரு, submit yourself to குரு and குரு தர்ஷனம். உங்களுக்கு வந்து குரு கிருப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கணும். குரு கிருப்பா இல்லாம உங்களுக்கு வந்து அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த வந்து உங்களுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் பாவம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ யூ மஸ்ட் ஃபாலோ குரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒபே டு குரு அண்ட் குரு மூலியமா தான் நீங்க வந்து கிருஷ்ணா வந்து நீங்க அடைய முடியும். அதோட நாலேஜ் வந்து அதோட ருச்சி வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ த கன்க்ளூஷன் இஸ் ஃபுல்லா கன்க்ளூஷன் என்னன்னா we are not God. நிறைய பேர் வந்து சில அச்சீவ்மெண்ட் செஞ்சுட்டு சில தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சுத்திக்கிட்டு இருக்கோம், நான் தான் கடவுள், நான் தான் இது. ஆனா இந்த 2 ஸ்லோக்கால நமக்கு தெரியுது கடவுள் வந்து ஒரு மெக்னிஃபிசன்ட். நம்ம யூகிக்க முடியாத ஒரு குவாலிட்டிஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ கடவுள்னா ஒண்ணுதான். கடவுளை வந்து நம்ம ஈக்குவலா வர முடியாது, அவருக்கு மேலேயும் நம்ம போக முடியும். கடவுள் தான். நம்ம ஜீவாத்மா, நம்ம பந்தப்பட்ட ஆத்மா, நம்ம பந்தப்பட்டதான். நம்ம ஆல்வேஸ் வி ஆர் நாட் இண்டிபெண்டன்ட், வி ஆல்வேஸ் டிபெண்டன்ட். ஸோ இது வந்து நம்ம வந்து ரொம்ப உள்வாங்கி நம்ம எடுக்கணும். எவ்வளவு முடியுமோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்மளோட சென்டிங், நீங்க வந்து உங்களோட சென்டிங் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சேவைக்கு நீங்க போறது ஃபர்ஸ்ட் உங்களோட சென்டிங் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும். சுத்த நாம நீங்க சென்ட் பண்றப்பதான் உங்களுக்கு ஒண்ணு வந்து கிருஷ்ணா கொடுப்போம். உங்களுக்கு சுத்த நாம சென்ட் பண்றப்ப உங்களுக்கு வந்து நம்ம சென்ட் பண்றப்ப நம்மளுக்கு வந்து லைக் நீங்க ஆர்டிபிஷியலா சென்ட் பண்ண கூட இட்ஸ் ஓகே, ஓன் பட் யூ சென்ட் டைம் எல்லாரும் வந்து ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா அந்த மாதிரி இல்லை. நீங்க வந்து அது வந்து ஒரு டெக்னிக். நீங்க சென்ட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் லவுடா நீங்க சென்ட் பண்ணணும், உங்களுக்கு கேட்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஒரு போட்டோவோ ஒரு கிருஷ்ணாவை பத்தி நீங்க நினைக்கணும். ஏதாச்சும் ஒரு விக்ரமா ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்டப்பட்டு ஏதாச்சும் வந்து நீங்க நினைக்கணும். அந்த இது வந்து ஃபோக்கஸா இருக்கணும். யூ கேனாட் லைக் ஜஸ்ட் சென்ட் அந்த மாதிரி இல்லை. நீங்க வந்து அதை நினைக்க நான் பர்சனலி சொல்றேன், நீங்க நினைக்க அது வந்து அப்படியே உங்க செல்ஃபை வந்து இப்படி நார்மலைஸ், நீங்க நார்மலாயிடும். ஸோ நீங்க அறியாம ஏதாச்சும் உங்களுக்கு டக்குன்னு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வரும். இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாவம் உங்களுக்கு கிடைக்காத, அது ருச்சி கிடைக்கும். பட் இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் கேரி ஆன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அது வந்து பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சுத்தமா ஆயிட்டு அப்பதான் உங்களுக்கு வந்து ஒண்ணு உங்களுக்கு சர்வீஸ் பண்றப்போ நீங்க வந்து ஏதாச்சும் நீங்க செய்யறப்ப நீங்க வந்து அந்த தன்மையை வந்து நீங்க உணர்ந்து கொள்ளணும். ஓகே, ஸோ இன்னைக்கு இதுதான் என்னோட கிளாஸ் அண்ட் இதுதான் என்னோட கன்க்ளூஷன். இஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்னாக்கா ப்ளீஸ் கேட்குங்க. ஹரே கிருஷ்ணா.